இந்த மீன் வந்து நான் சாப்பிட்டதும் இல்லை, சமைச்சதும் இல்லை, நான் பார்த்தது கூட இல்லைன்னு கூட சொல்லலாம். மாப்பிள்ளை ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி, நான் வறுத்து டேஸ்ட் பண்ணி என்ன லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். போச்சுக்காதீங்க மாப்பிள்ளை. இது மாதிரி உங்களோட ஃபேவரட் மீன் எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. குழம்புக்கும் வறுவலுக்கும். ஒருவேளை இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணலன்னா அடுத்த வாட்டி அதை வந்து வாங்கி ட்ரை பண்ணுறோம். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. உண்மையிலே நல்லா இருப்பா. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடாதவங்களாம். இது பேர் என்ன ஆண்டி? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு சண்டேனா நம்ம வீட்டில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? நான்வெஜ் இருக்கும். தக்காளி தான் இருக்கு. மீன் குழம்பு, காலையில் மட்டன் கிரேவியும் பூரியும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம். அந்த மட்டன் கிரேவியே இருக்குது பாதி. அதை வச்சு இன்னைக்கு 2 வேளைக்குமே நைட்டு கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஆண்டிக்கு வந்து மீன் குழம்புல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். மீன் வறுவல். என்னது? நான் சமைக்காத மீன் இது வரைக்கும் சமைச்சதே இல்லை. லெதர் ஜாக்கெட் மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட்டதே கிடையாது. லெதர் மீன்னா என்னன்னா மேல தோல் அப்படி உரிக்கிறாங்க, லெதர் மாதிரி வரும் போல இருக்கு. அது பேர் தான் லெதர் ஜாக்கெட் அம்பளம். அந்த மீன் இப்படிதான் இருந்துச்சு. இப்படி இருக்கு அந்த மீன் உரிச்சா, தோல் உரிச்சா. அந்த மீன் மோசா எப்படி இருக்கும்னு நான் வைக்கிறேன். இதுதான் லெதர் ஜாக்கெட். அதான் இன்னைக்கு சமைக்க போறேன். எப்படி வருது டேஸ்ட் பார்க்கலாம். சமைக்கலாம் வறுக்க போறேன். மசாலா போட்டு வச்சுட்டேன். பார்க்கறதுக்கு இந்த வாவல் மீன் மாதிரி தான் இருக்கு, வவ்வா மீன் மாதிரி தான் இருக்கு. ருசி எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், சௌபிக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் குழம்புக்கு என்ன? குழம்புக்கு கிழங்கா, அப்புறம் வந்து இதுவும் எடுத்து வச்சிருக்கேன். 2 மத்தி மீன், 2 குழம்பு வச்சிருக்கு. நல்லா இருக்கும். குழம்பு மீனில் மத்தி நல்லா இருக்கும், சங்கரா நல்லா இருக்கும். சங்கரானா முள், மத்தியில் வந்து நீட்டாக ஒரே ஒரு முள் தான் இருக்கும். அப்புறம் வந்து என்ன மீன், அந்த வாவல் மீனே நம்ம தலை வால்லாம் போட்டு குழம்பு வச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆகா மொத்தத்தில் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அடுத்த நாள். ஆமாம், அடுத்த நாள் இட்லிக்கு மறுநாள் முன்னாள் வச்ச மீன் குழம்பும் இட்லியும் செமையாக இருக்கும். அதான் நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இருக்குதையான்னு பாட்டே இருக்கு. அந்த மீன் குழம்புக்கு அவ்வளோ ஒரு மகிமை நான்வெஜ் பிரியர்களுக்கு. கிழங்கான் மீனா? கிழங்கா மீன். இது வந்து தோல் உரிச்ச மீன். லெதர் ஜாக்கெட். லெதர் ஜாக்கெட் தான் சொல்லணுமா? தோல் உரிச்ச மீன் தான் நான் சொல்லுவேன். சரி, தோல் உரிச்ச மீன். இது வந்து நல்லா கிழங்கா வெட்டாமல் நீட்டாகவே போடுறேன். இந்த ஒரு படத்தில் சிவாஜி 6ஆம் மீன் அப்படியே உரிவாரு, அப்படி சாப்பிடு. எப்படி உரிவீங்க? பச்சை மீனை உறிஞ்சி கட்டு இப்படி வச்சு அப்படி எலும்பு மட்டும் எடுப்பாரு. யாரு? சௌபியா? முதல் மரியாதை படத்துல. நானே பெண், என் சின்ன பொண்ணு. ஓ, எங்களுக்கு தெரியாது. சின்ன பையன். கலாச்சி தள்ளுறாங்கப்பா எல்லாரும். என்ன இப்பதான் பொண்ணு மாதிரி இருக்கேன், இப்பதான் பொண்ணு மாதிரி இருக்கு. கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நீ அந்த பாதம் போட்டல, அது வந்து அழகா இருந்துச்சுன்னு எல்லாரும் கமெண்ட்ல தேங்க் யூ. அதில் வருஷம் தான் போடுவா சின்ன பொண்ணுலேருந்து. அமலா வந்து பூஜை ரூம் ரெடி பண்ணுற வேலை, பூ வைக்கிறது, பூ கட்டி கொடுக்கறது, அதெல்லாம் அவ செய்வா. பாதம் வைக்கிறது, அங்கே அரேஞ்ச் பண்ணுறோம்ல, அதெல்லாம் இவ பண்ணுவோம். கோலம் போடுறது நான் நீங்க தான் போடுவீங்க. எனக்கு ரோட்ல போய் அந்த பவுடர் வச்சு கோலம் போடுறது அவ்வளவா ஃப்ளோவா வராது. கோலம் தான் வரும். கோலம் வந்து பிளெயின் டைல் தர அந்த மாதிரில தான் போட்டால் அழகா இருக்கும். ரோட்ல அந்த என்ன ரோடு இது, தார் ரோட்ல அது கோலம் போட்டா நல்லா இருக்காது. வீட்டுக்குள்ள பாதம் வைக்கிறது அதெல்லாம் இவ பார்த்துப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா ஆளாளுக்கு ஒரு வேலை செய்கிற மாதிரி. நான் சமையல் கட்டு, ராகேஷ் அதெல்லாம் கட்டுறது, தோரணம் கட்டுறது, அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். இலை அப்போல்லாம் வீட்டில் மாமரம் இல்லைன்னா யார் வீட்லேயாவது போய் இலையை உடச்சிட்டு வான்னு சொல்லி அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பையன் வருவான் இலை கொடுத்து விடுங்கன்னு சொல்றது. அவங்க கடுப்பாயிட்டு போகிறது. இல்லை கட்டு பையன் எடுத்து வந்து போய் வேற உடச்சிடும். இந்த மாதிரிலாம் நடக்கும். என்ன ரசம் பண்ணியிருக்கீங்க? தக்காளி ரசம். 50 ரூபா வித்தோட பரவாயில்லன்னு போட்டு விட்டுருங்க. ஆனா இந்த கிருஷ்ண ஜெயந்தி தான் எங்க அம்மாவுக்கு ஃப்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. நியாயத்துக்கு அமைதியிலான கிருஷ்ண ஜெயந்தி வெறும் வடையிலே போயிடுச்சு. காலையில வைப்பாங்கடா எண்ணெய், ஒரு பக்கம் சீடை, முறுக்கு, தட்டை, வடை, அதுக்கப்புறமா ஸ்வீட்ல வந்து மில்க் ஸ்வீட் ஒரு 2 செய்வாங்க, கேசரி, வேற என்ன செய்வேன்,
குலோப் ஜாமுன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் தான் செய்வேன், ஏன்னா அது ஊறணும்ல, அதனால ஃபஸ்ட்டு அதை செய்வேன். அதுக்கப்புறம் ஒன்றும் லாஸ்ட்டாக முறுக்கு தட்டை இதெல்லாம் லாஸ்ட்டாக பண்ணுவேன். இந்த தடவைலாம் கிருஷ்ணருக்கெல்லாம் வாங்கி வச்சிட்டேன். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆன்ட்டி வந்து அந்த காய வைக்கிற மாதிரி வேற யாராவது உங்க வீட்லயும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கான்னு நினைச்சா எங்க வீட்லயும் இதான் எங்க அம்மா அப்படிதான் காய போடுவேன். எல்லா மம்மிஸும் இப்படிதானோ, துணி காய போடுறதுல உங்களுக்கு என்னங்க கலைநயம்? அது ஒரு நீட்னஸ், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இப்போ நம்ம பெரிய துணியெல்லாம் எடுத்து கையில போட்டு அப்புறம் சின்ன துணியெல்லாம் போட்டு உட்காந்து மடிச்சா சின்னதெல்லாம் ஒரு பக்கம், இது பெருசு எடுக்கும்போது சின்னது வரும். அதுல வந்து ஒருத்தங்க அதுல அழகா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா நீ வந்து காய வச்சன மடிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னாங்க. ஓ, இந்த லாஜிக் கரெக்டா இருக்கு அப்படின்னு. சமையல் முடிச்சோமா, பாத்திரம் கழுவணுமா, சாப்பிட்டோமா, தட்டை கழுவணுமா, இந்த ஸ்மெல் எனக்கு வாந்தி வருது, நான் போறேன். எப்பவுமே வந்து டேஸ்ட்டுக்கு என்கிட்ட கொடுப்பீங்க, இந்த தடவை வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, ஏன்னா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன். அதேதான், வறுக்க வைக்கிறேன். வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்கறதுக்கு வவ்வால் மீன் மாதிரியே இல்லை, வாவல் மீன் மாதிரியே. ஒரு வேலை பிடிக்காம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கிழங்கான 2 போட்டிருக்கேன். ஓ, அந்த ஃப்ரையும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம், பிடிக்கல அப்படின்னா மாற்றிடலாம். ஸ்மெல்லு தாங்க முடியாம ஓடி போயிட்டா, வெளியில ஓடி போயிட்டா. கைஸ், ஏ சௌபர்ணியா, இந்த புள்ள நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேங்குதுப்பா. அப்பா நான்வெஜ்ஜை வெளுத்து கட்டுறாரு. சரி சரி, அங்கேருந்து பேசு, ஸ்மெல்லு வந்துட போகுது. வயிற்றுல இருக்கிற வரைக்கும் என்ன நான்வெஜ் சாப்பிட விடாம பண்ணிட்டு பிறந்தோடனே அவங்க அப்பனோட சேர்ந்து ஊருக்கு எல்லா நான்வெஜ் தான் போகுது. 3 பேருமா சேர்ந்து வெளுத்து கட்டுங்க. அப்புறம் இந்த தோல் உரிச்ச மீனை லெதர் ஜாக்கெட் இப்பதான் ட்ரை பண்ண போறேன். இந்த ஜீன்ஸ் படத்துல மாதேஸ் 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 அப்படின்னு வரல, அந்த மாதிரி லெதர் ஜாக்கெட். அவங்க மாதேஸ்க்கு பதில் என்ன சொல்லுவாங்க, மகேஷ்ன்னு வாங்க. ஒரு வாட்டி ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அதுக்காக அவங்க கடுப்பாயி ஒவ்வொருத்தையும் சொல்றது. அந்த மாதிரி நீங்க வந்து தோல் உரிச்ச மீன் அப்படிலாம் சொல்லும் போது நான் வந்து லெதர் ஜாக்கெட். இப்போ வந்து இந்த தோல் உரிச்ச மீன் நான் சாப்பிட போறேன். ட்ரை. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. செம்ம சூடு. இப்போதான் கல்லுலேருந்து எடுத்துருக்கேன். இந்த மீன் வந்து நான் சாப்பிட்டதும் இல்லை, சமைச்சதும் இல்லை, நான் பார்த்தது கூட இல்லைன்னு கூட சொல்லலாம். அது பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த மீன். மாப்பிள்ளை ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி வாங்கி வந்துருக்காரு. சரி, நான் வறுத்து டேஸ்ட் பண்ணி என்ன லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கா? சூப்பர். பாஸ் ஆயிட்டோம். இந்த மீனோட சூப்பராக இருக்குதுப்பா, பாவல் மீனோட உண்மையிலே நல்லா இருக்குப்பா. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிடாதவங்களாம். இது பேரு லெதர் ஜாக்கெட்னு கேட்கணுமா? தோல் உடிச்சு தருவீங்களா அந்த மீன்? என்ன மாதிரி ஆளுங்களாம் தோல் உடிச்சு தருவீங்களா ஒரு மீன் அப்படி கேட்க? ஏன்னா லெதர் ஜாக்கெட்னா அவங்க கரெக்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபோட்டோ கூட இங்கே ரைட் சைடில் வைக்கிறேன், வேணுன்றவங்க அந்த ஃபோட்டோவை காட்டியே வாங்கிக்கோங்க. உண்மையிலே நார்மலாக மிளகாத்தூள், கொஞ்சோண்டு புளி தண்ணி, உப்பு தான் போட்டு கலந்து வச்ச மசாலா, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கே இவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லிலாம் அரைச்சி அப்படியே மேக்னேட் பண்ணி நம்ம வறுத்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் போல இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி நம்ம வீட்டில் அடிக்கடி செய்வோம். அதானே, மாப்பிள்ளைக்கும் சாப்பாட்டுக்கும் அவ்வளோ ராசி. எதனா சொன்னார்னா அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மீன் செம பர்ஃபெக்ட்டு, புதுசாகவும் இருக்குது. இந்த பழைய மீன் ஸ்மெல்லோ, ஒரு மாதிரி மீனுக்குன்னே ஒரு கவுச்சி இருக்கும், அந்த ஸ்மெல்லோ எதுவுமே இல்லை. செம்மையாக இருக்குது, சூப்பராக. எனக்கு ஏதோ வந்துடும் ஓவர் ரேட் என்ன தோணும். வஞ்சரம் விட எனக்கு பாம்ஃப்ரெட்டு லெதர் ஜாக்கெட் பிடிக்கும். அடுத்த வாட்டி வந்து வாங்கலாம். ஒரு பீஸ் ஃபுல் சூடாக இருக்கிறதுக்கு அதுக்கும்
வேற லெவல். ஆமா மாப்பிள்ளை இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறீங்களா, என்ஜாய். நான் எப்பவுமே மக்களே எப்பவுமே மாப்பிள்ளைக்கு ஒரு பீஸ் வாங்கி வச்சு விடுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்டே பண்ணுவேன். டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க மாப்பிள்ளைன்னு. இந்த வாட்டி நான் வாங்கி வந்திருக்கேன், நீங்க சாப்பிட்டது இல்லை, டேஸ்ட் பண்ணுங்க. நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், அவருக்கு ஒரு பீஸ் கூட கொடுக்கல கொடுக்கல. ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கு. கோச்சிக்காதீங்க மாப்பிள்ளை, ஏன் இன்னொரு பீஸ் சாப்பிட போகிறேன். சாப்பிடுங்க, ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, செமையாக இருக்குது. மீன் குழம்போட சாதத்தோட போட்டு பிசைஞ்சு இதை ஒரு துண்டு மீன் குழம்பு சாப்பாடு செமையாக இருக்கும் போல். இன்னைக்கு ராகேஷ் வேற இல்லையா? ஆமாம், யாரும் எனக்கு காம்படிஷனுக்கு இல்லையான்னு நினச்சேன். ஆன்ட்டி வந்துட்டாங்க போட்டிக்கு. மீனெல்லாம் உனக்கு காம்படிஷன் எங்கள் அக்கா தான், ராகேஷ் கிடையாது. நம்மளா இருந்தான்னு வச்சுக்கா, செமையாக சாப்பிடுவோம். சூடாக வச்சு சாப்பிட்டே இருப்பா. சாப்பாடா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நீ வந்து பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, அவர் இருக்கும்போது இந்த வடிவேல என்னடா ஒத்த சொட்டு அந்த கதையா இருக்கும். அமலா ராணி நேற்று நைட்டே கிளம்பிட்டல, இங்கே பார்த்தியா லெதர் ஜாக்கெட். அவளை பாருங்களா, என்னை விட்டு சாப்பிட்றீங்களே. மீனே காலி ஆகிடும் நினைக்கிறேன் காய்ஸ். அவ்வளோ பிடிச்சிருச்சு ஆன்ட்டிக்கு. 2 பீஸ் தான், சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். சூடாக சாப்பிட்றேன். 2 பீஸ் சாப்பிட்ட மாதிரி இல்லையே, இங்கே 3 தான் இருக்கே. இங்கே சைடில் இருந்தது, இந்த சைடில் இருந்தது. 2 தான் பெரிய பெரிய பீஸு. எங்க அம்மா இப்படிலாம் சமைக்கும் போது சாப்பிட்டுலாம் பார்த்ததே இல்லை. ஃபிஷ் ஃப்ரைலாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக சாப்பிடுவாங்க. மேடமே ரொம்ப என்ஜாய் பண்ணி. நான்லாம் வந்து 20+ வந்து லெதர் ஜாக்கெட்டை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நீங்கள் என்னென்னு 50+ ஃபர்ஸ்ட் டைம் லெதர் ஜாக்கெட் ட்ரை பண்ணேன். ஆனால் செமையாக இருக்குப்பா, எப்படி வேர்க்கிறேன் பார்த்தியா, அவ்வளோ சூப்பராக இருக்கு. இது வஞ்சரத்தோட விலை கம்மி தான், பாம்ஃப்ரெட்டோடவும் கம்மி. எல்லா வாட்டியும் வஞ்சரத்தை எங்கள் அப்பா இவ்வளோ ஒரு பெருசு வாங்கிட்டு வருவார். எனக்கு பிடிக்கும். இது எப்படா சாப்பிட்றீங்க? இது ஃபேஸ் வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்குமா, அதனால நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இந்த குட்டி மீன் இருக்குல்ல, குழம்பு மீன், அதை வறுத்தா கூட நான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு வஞ்சரம் எனக்கு சின்ன வயசுல நல்லாவே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கும், விலையும் ஜாஸ்தி. அந்த வஞ்சரம் 1 கிலோ வாங்குற விலைக்கு 10 கிலோ மீன் மற்றது வாங்கிடும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி மீன் இருக்குல்ல, மத்தி மீன், கிழங்கா மீன், அந்த மாதிரி சின்ன மீனாக இருக்கிறது குழம்புல போட்டு அதையும் வறுத்து சாப்பிட கூட பிடிக்கும். கௌதமுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த வவ்வால், வஞ்சரம் பெருசாக அவன் சாப்பிட மாட்டான். ஆனால் சின்ன வயசுல அவனுக்கு ரொம்ப பிடிச்சது வஞ்சரம், வவ்வால், இது 2 தான். ஏன்னா அப்போல்லாம் அதுதான் பெரிய மீனுன்னு எனக்கு சொல்லி அதை தான் சாப்பிடுவேன். இந்த முள்ளு நடுவு தண்டு மட்டும் இருக்கிற மீனுங்களா மட்டும் தான் சாப்பிடுவேன். அந்த குட்டி மீன் தொடவே மாட்டான். நான் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் நான் மீன் குழம்புலாம் வைக்கிறேன்னா நான் இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்து சொல்லி வைப்பேன். அப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தான். நம்ம இதை 2 மட்டும் சாப்பிட்றோம், இன்னும் நிறைய சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்படி கண்டுபிடிச்சது தான் இது. இன்னும் நிறைய மீனுங்க இருக்குது. கிளி மீனுன்னு ஒன்று, அதுவும் சூப்பராக இருந்துச்சு வறுவலுக்குலாம். இது மாதிரி உங்களோட ஃபேவரட் மீன் எதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், குழம்புக்கும் வறுவலுக்கும். ஒருவேளை இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணலன்னா அடுத்த வாட்டி அதை வந்து வாங்கி ட்ரை பண்ணுறோம். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. செம்ம சூப்பராக இருந்துச்சு. குழம்புல போட்டால் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, அது வறுத்தாலும் அந்த ஸ்மெல் வராது. குழம்பு மட்டும் சாப்பிட்டாலும் அந்த ஸ்மெல்லு தெரியாது, குழம்பு கொதிக்கும் போது அந்த ஸ்மெல்லு தெரியும். இப்போ தான் என் மீன் குழம்புன்ற ஸ்மெல்லு தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா மீன் குழம்பு அந்த ஸ்மெல்லு பிடிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இப்போ இருக்க நிலைமையில அந்த ஸ்மெல்லாம் இருக்க நிலைமையில உனக்கு எல்லாமே கோவாதான். சண்டே சமையல் ரெடியா? ரெடி. இருந்து பார்க்கலாம் வாங்க. லெதர் ஜாக்கெட் மீன் வறுவல், கிழங்கா மீன் குழம்பு, தக்காளி ரசம், மட்டன் கிரேவி, சுட சுட சாதம் எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். ஏன்னா ராகேஷ் இல்ல. ஸோ இன்னைக்கு நாங்க மட்டும்தான் சாப்பிட போறோம். அக்காவும் நேற்று வந்துட்டு உடனே மாமாக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. ராகேஷும் ட்ரிப் போயிருக்கிறதுனால இன்னைக்கு நாங்க மட்டும்தான். ஸோ நாங்க இந்த நான்வெஜ்ஜை என்ஜாய் பண்ண போறோம். சிம்பிள். முடிஞ்ச வரைக்கும் நான் என்ஜாய் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி சூப்பர் விலாகோட உங்களை கூடிய சீக்கிரம் நாங்க சந்திக்கிறோம். மேபி நெக்ஸ்ட் வீக் ராகேஷ் உங்களை சண்டே சமையலோட லட்டூஸ் கிச்சன்ல சந்திப்போம். பாய்.